Before we go to the word of God, shall we close our eyes and look to the Lord in prayer? Heavenly Father, we come into your presence, O God. We pray, O God, that as we hear your word, that you will speak into each one of our hearts. Speak, Lord Jesus, because you are the God who speaks. We thank you, Lord, for hearing our prayer. We shall be careful to give you praise, glory and honor. In Jesus' mighty name we pray. Amen. If you have your Bibles with you, turn your Bibles to the book of Luke, chapter 8, and reading verse 22. Now it came to pass on a certain day that he went into a ship with his disciples, and he said unto them, Let us go over unto the other side of the lake. And they launched forth. பின்பு ஒரு நாள் அவர் தமது சீஷரோடு கூட படவில் ஏறி கடலில் அக்கறைக்கு போவோம் வாருங்கள் என்றார். அப்படியே புறப்பட்டு போனார்கள். The Bible says here வேதம் சொல்லுகிறது that Jesus called his disciples and asked them to get into the boat to go on to the other side. சீஷரை அழைத்து ஆண்டவர் அவர்களோடு கூட படவில் ஏறி அக்கறைக்கு போகும்படியாக அவர்களை ஆண்டவர் அழைத்தார். He called them
so that they might go to the other side. அவர்களை அவர் அழைத்தார் அந்த அக்கறைக்கு போகும்படியாக. So they had to go along with Jesus the way he wanted them to go. அவர் போக விரும்புகிற வழியிலே அவர்கள் போகும்படியாக ஆண்டவர் அவர்களை அழைத்தார். Remember, நினைவு கூறுங்கள், when Jesus gets into your ship, ஆண்டவர் உங்க படவிலே இருக்கும் பொழுது then he changes everything about you. உன்னை குறித்து எல்லாவற்றையும் அவர் மாற்றுகிறவராய் இருக்கிறார். What does this ship represent? இந்த படகு என்ன குறிக்கிறது என்றால், it represents our lives. நம்முடைய வாழ்க்கையை அது குறிக்கிறது. It represents the destination that we are going to. நாம் போகிற பிரயாணத்தை குறித்து அது குறிக்கிறது. And it also shows the course of our travel. நம்முடைய போகிற குறிப்புகளை குறித்து அது காண்பிக்கிறது. So Jesus gave these disciples a plan, a purpose and a destination in their life. ஆண்டவர் சீஷருடைய வாழ்க்கையிலே ஒரு திட்டத்தையும் ஒரு நோக்கத்தையும் அவர்களுக்கு கொடுத்தார். Before Jesus came into our ship, ஆண்டவர் நம்முடைய படகில் வருவதற்கு முன்பாக our ship was drifting slowly away and away. நம்முடைய படகு அது மெதுவாக அது புறப்பட்டு கொண்டிருந்தது. Going away to a not known destination. அது அறியாத ஒரு பாதைக்கு அந்த படகு சென்று கொண்டிருந்தது. But one day, ஆனால் ஒரு நாள் Jesus came into our ship and took control of that ship. ஆண்டவர் ஒரு நாள் நம்முடைய படகிலே வந்து அதை அவருடைய கண்ட்ரோல்குள்ளாக அதை கொண்டு வந்தார். He became the captain of that ship. அவர் அந்த படகில் அவர் ஒரு கேப்டனாக மாறினார். He washed our sins away. அவர் நம்முடைய பாவங்களை அவர் கழுவினார். He delivered us from the kingdom of darkness to the kingdom of light. அங்கே இருளின் ராஜ்யத்திலிருந்து நம்முடைய வெளிச்சத்தின் ராஜ்யத்துக்கு அவர் நம்மை கொண்டு வந்தார். He put within us his Holy Spirit. நமக்குள்ளாக பரிசுத்த ஆவியானவரை அவர் ஊற்றினார். He anointed us. அவர் நம்மை அபிஷேகம் பண்ணினார். He gave us a purpose and gave us a new destination. ஒரு புதிய ஒரு பிரயாணத்தையும் ஒரு நோக்கத்தையும் நம்முடைய வாழ்க்கையில அவர் கொடுத்தார். When Jesus got into this ship, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த படகிலே ஏறின பொழுது he gave them a word. அவர்களுக்கு அவர் ஒரு வார்த்தையை கொடுத்தார். A prophetic word. அவர் ஒரு தீர்க்க தரிசன வார்த்தையை கொடுத்தார். He gave them a word for their future. அவருடைய வருங்காலத்துக்கு ஒரு வார்த்தையை அவர் கொடுத்தார். What was that word? அந்த வார்த்தை என்னவென்றால், let us go over unto the other shore. நாம் அக்கறைக்கு போவோம் வாருங்கள் என்ற வார்த்தை. God has spoken into each one of our lives. நம்முடைய ஒவ்வொரு வாழ்க்கையிலும் ஆண்டவர் இதை குறித்து பேசினார். The word that he has given us, அவர் நமக்கு கொடுத்த வார்த்தை, are we holding on to that word? அந்த வார்த்தையை நாம் உறுதியாய் பிடித்துக் கொண்டிருக்கிறோமா? Are we following according to that word? அந்த வார்த்தையின்படி நம் வாழ்க்கையிலே நடக்கிறோமா? Are we allowing that word to take us to the destination that he has for us? நமக்காக வைத்திருக்கிற அந்த குறிக்கோள் அதை எடுத்து நாம் போய் சேர வேண்டிய காரியத்துக்கு அந்த வார்த்தை நம்மை நடத்துகிறதா? My first point, என்னுடைய முதல் குறிப்பு, this word that God has given, இந்த வார்த்தை ஆண்டவர் கொடுத்தது, will carry his presence with it. அதோடு கூட அவருடைய பிரசன்னத்தை அது சுமந்து கொண்டு வருகிறது. What is the meaning of that? அதோட அர்த்தம் என்னவென்றால், the word that God has given into your life, உங்களுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் கொடுத்த அந்த வார்த்தை, his presence is also there along with that word. அந்த வார்த்தையோடு கூட அவருடைய பிரசன்னமும் கூட இருக்கிறது. What does the Bible say? வேதம் என்ன சொல்கிறது? I am with you, I will never leave you, I will never forsake you. நான் உன்னுடனே கூட இருக்கிறேன், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொல்கிறார். That is why Moses looked at the Lord and he said, அதுதான் மோசே ஆண்டவரை பார்த்து சொல்கிறார், if your presence will not come with us, please don't allow us to go further. உம்முடைய பிரசன்னம் எங்களோடு கூட வராவிட்டால் நாங்கள் முன்ன போகிறதுக்கு எங்களை அனுப்ப வேண்டாம் என்று சொல்கிறார். Why? ஏனென்றால் he recognized the presence of God was important in his life. அவனுடைய வாழ்க்கையிலே ஆண்டவருடைய பிரசன்னம் எவ்வளவு முக்கியம் என்று அவன் அறிந்து கொண்டான். So this day, இந்த நாளிலே, is the presence of God in your life? ஆண்டவருடைய பிரசன்னம் உன்னுடைய வாழ்க்கையிலே இருக்கிறதா? Is the word of God within you? உன்னோடு கூட ஆண்டவருடைய வார்த்தை உன்னிலே இருக்கிறதா? Remember today, இன்றைக்கு நீங்கள் நினைவு கூற வேண்டும், that his word and his presence go hand in hand. ஆண்டவருடைய வார்த்தையும் அவருடைய பிரசன்னம் கையோடு கை அது ஒன்றாக போகிறது. Why? ஏனென்றால் because his word
through that his presence will carry you every day. அந்த வார்த்தையோடு கூட அவருடைய பிரசன்னம் அனுதின வாழ்க்கையிலே உன்னை சுமந்து கொண்டு போகும். The word that the Lord gave to these disciples, இந்த சீஷர்களுக்கு ஆண்டவர் கொடுத்த வார்த்தை, come, let us go to the other side of this lake. வாருங்கள் நாம் அக்கறைக்கு போவோம் என்றார். The word of God ஆண்டவருடைய வார்த்தை was spoken to them. அவர்களுக்காக அது பேசப்பட்டது. Not only that, அது மாத்திரமல்ல, the Bible says Jesus also got into that ship and went along with the disciples through to the other side. ஆண்டவரும் கூட அந்த படகிலே ஏறி சீஷரோடு கூட அவரும் அக்கறைக்கு போனார். His presence was there with these disciples. இந்த சீஷரோடு கூட ஆண்டவருடைய பிரசன்னம் இருந்தது. The word was given. வார்த்தை கொடுக்கப்பட்டது. The presence of God was there. ஆண்டவருடைய பிரசன்னம் அங்கே இருந்தது. But in the midst of these things, இதன் மத்தியிலே there was a storm that was waiting for them. அவர்களுக்காக அங்க ஒரு புயல் காற்று காத்து கொண்டிருந்தது. The word is there. அங்க ஆண்டவருடைய வார்த்தை இருக்கிறது. The presence of God is there. ஆண்டவருடைய பிரசன்னம் இருக்கிறது. But remember, ஆனால் நினைவு கூறுங்கள், that the storm will still come. ஆனாலும் கூட சுழல் காற்று இன்னும் வரும். But ஆனால் this word and this presence will take us through that storm. ஆண்டவருடைய வார்த்தையும் அவருடைய பிரசன்னமும் இதன் சுழல் காற்றின் மத்தியிலே நம்மை கொண்டு போகும். Why? ஏனென்றால் because this word and this presence carries a powerful presence that will take us through. இந்த வார்த்தையும் அவருடைய பிரசன்னமும் ஒரு வல்லமையுள்ள பிரசன்னத்தை அது நமக்கு அது சுமந்து கொண்டு போகிறது. The presence has power to carry us. அந்த பிரசன்னத்துக்கு வல்லமை உண்டு நம்மை சுமந்து கொண்டு போக. That presence has power to keep us safe. அந்த பிரசன்னத்துக்கு வல்லமை உண்டு நம்மை பாதுகாக்கும்படியாக. That presence has power to totally direct our lives. நம்முடைய வாழ்க்கையிலே போக வேண்டிய பிரயாணத்தை சரியாக கொண்டு போகக்கூடிய வல்லமை அந்த பிரசன்னத்துக்கு உண்டு. God has given you a word. ஆண்டவர் உனக்கு ஒரு வார்த்தையை கொடுத்திருக்கிறார். He has given you his presence. அவருடைய பிரசன்னத்தை உனக்கு கொடுத்திருக்கிறார். Will you hold on to it? அதை நீ பிடித்துக் கொள்வாயா? If you will hold on to it, அதை நீ பிடித்துக் கொண்டால் then definitely you will be able to reach the destination. அப்பொழுது நீ நிச்சயித்துக் கொள்ள வேண்டும், நீ அடைய வேண்டிய பிரயாணத்தை அப்பொழுது நீ அடைய முடியும். My second point. என்னுடைய இரண்டாவது குறிப்பு, they got a word of purpose. அங்கே ஒரு நோக்கத்தோடு ஒரு வார்த்தை அவருக்கு இருந்தது. What was that word of purpose? அந்த வார்த்தை நோக்கத்தோடு கூட அந்த வார்த்தை என்னவென்றால், a destination was waiting for them. அவர்களுக்காக அங்க ஒரு குறிக்கோள் ஒரு பிரயாணம் வைக்கப்பட்டிருந்தது. What was that destination? அந்த குறிக்கோள் என்னவென்றால், the other side of the lake. அங்கே அக்கறை என்று ஒரு வார்த்தை. Amen. Amen. What has God spoken into your life? ஆண்டவர் உன்னுடைய வாழ்க்கையில என்ன பேசினார்? There are many words that he has spoken to you. உன்னோடு கூட அதிகமான வார்த்தையோடு கூட அவர் பேசியிருக்கிறார். Many powerful words he has spoken to you. வல்லமையுள்ள வார்த்தையோடு கூட உன்னிடத்தில் பேசியிருக்கிறார். Many plans and purposes he has declared into your life. உன்னுடைய வாழ்க்கையில அதிகமான திட்டங்களையும் நோக்கத்தையும் அவர் வெளிப்படுத்தி இருக்கிறார். Remember, நீங்கள் நினைவு கூற வேண்டும், that these words that he has spoken into your life, உன்னுடைய வாழ்க்கையிலே இவர் பேசின இந்த வார்த்தைகள் is too powerful, it will not be defeated. அது அதிகமான வல்லமை உடையதா இருக்கிறபடினாலே நீ தோற்று போகுவதில்லை. Why? ஏன்? Because when God gives a word, ஏனென்றால் ஆண்டவர் ஒரு வார்த்தையை கொடுக்கும் பொழுது there is an assurance with that word to take us to the other shore. அக்கறைக்கு போகும்படியான ஒரு நம்பிக்கையை அந்த வார்த்தை நமக்கு கொடுக்கிறது. Can you hold on to the word of God? ஆண்டவருடைய வார்த்தையை நீங்கள் பிடித்துக் கொள்வீர்களா? If you will hold on to the word of God, ஆண்டவருடைய வார்த்தையை நீ பிடிப்பீர்களானால் then God will take you to the other shore. அப்போது ஆண்டவர் உன்னை அக்கறைக்கு அவர் கொண்டு போவார். Look at these spies in the Old Testament. பழைய ஏற்பாட்டிலே நாம் அங்க இந்த வேவுகாரர்களை பார்க்கும் பொழுது what have they done? அவர்கள் என்ன செய்தார்கள்? They heard the word of God. ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டார்கள். God told them that he will give them that land. அந்த இடத்தை ஆண்டவர் கொடுப்பார் என்று அவர் சொல்லி இருந்தார். But what happened? ஆனால் என்ன நடந்தது? 10 of them believed those words. அந்த வார்த்தையை 10 பேர் நம்பினார்கள். What words did they believe?
எந்த வார்த்தையை அவர் நம்பினார்கள்? God said he will give it to them. ஆண்டவர் சொன்னார் அவர்களுக்கு அவர் கொடுப்பார் என்று. But when they went there, அங்கே அவர்கள் போன பொழுது they saw those people like big giants. அங்கே அந்த ஜனங்களை பார்க்கும்போது அவர்கள் பெரிய கோலியாத்களை போல அவர்கள் காணப்பட்டார்கள். So what did they say? என்ன சொன்னார்கள் என்றால், it's not possible for us to get this land. இந்த இடத்தை நம்மால பெற்றுக்கொள்ள அது கூடாத காரியம் என்று சொன்னார். What the Bible says? ஆனால் வேதம் சொல்லுகிறது, two of them, ரெண்டு பேர், Joshua and Caleb, யோசுவாவும் காலேபும், what did they say? அவர்கள் என்ன சொன்னார்கள்? God has spoken. ஆண்டவர் பேசி இருக்கிறார். God will give us this land. ஆண்டவர் அந்த இடத்தை நமக்கு தருவார். We shall go and conquer. நாம் அதை சுதந்தரித்துக் கொள்ளுவோம். God's word was given. ஆண்டவருடைய வார்த்தை கொடுக்கப்பட்டிருந்தது. God's presence was given to them. ஆண்டவருடைய பிரசன்னம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருந்தது. But what did these 10 spies do? ஆனால் இந்த 10 வேவுகாரர்கள் என்ன செய்தார்கள்? When they look at the circumstances, அந்த சூழ்நிலைகளை அவர் பார்க்கும் பொழுது, they could not take that word and hold on to that word. அந்த வார்த்தைகளை எடுத்துக்கொண்டு அதை அவர்களால் பிடித்து இருக்க முடியவில்லை. Why? ஏனென்றால், because their faith was not enough to remind themselves of what the promises of God was. ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தத்தை அவர்கள் அதை நினைத்து அவர்களை அதை பிடித்துக்கொள்ள அவர்களால் கூடாது இருந்தது. But these two spies, ஆனால் இந்த ரெண்டு வேவுகாரர்களும், Joshua and Caleb, யோசுவாவும் காலேபும், they believed God. ஆண்டவரை விசுவாசித்தார்கள். God has spoken. ஆண்டவர் பேசினார். God will give us that land. ஆண்டவர் அந்த இடத்தை நமக்கு தருவார். God will take us to that destination he has given for us. நமக்காக கொடுக்கப்பட்ட அந்த குறிக்கப்பட்ட இடத்தை ஆண்டவர் நமக்கு கொடுப்பார் என்றார்கள். What happened? என்ன நடந்தது? These two, Joshua and Caleb, went and conquered that promised land. யோசுவாவும் காலேபும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட அந்த இடத்தை அவர்கள் பெற்றுக்கொண்டார்கள். The Bible says, வேதம் சொல்லுகிறது, these disciples got into the ship, இந்த சீஷர்கள் படவிலே ஏறினார்கள். and as they went a little further in, அவர்கள் அக்கறைக்கு கொஞ்சம் முன்னாக அவர்கள் கடந்து போகும் பொழுது, the Bible says, வேதம் சொல்லுகிறது, Jesus went and was fast asleep, ஆண்டவர் நித்திரை அடைந்தார் என்று பார்க்கிறோம். and there was a storm that began to come against this ship. இந்த படகுக்கு எதிராக ஒரு சுழல் காற்று வந்தது. And the Bible says, வேதம் சொல்லுகிறது, it was beginning to fill with water. அந்த தண்ணீர் அந்த ஜலத்தினாலே அது நிரப்பப்பட்டது. There was a great storm that was coming upon the waters. அந்த ஜலத்துக்கு விரோதமாக ஒரு சுழல் காற்று வந்தது. The ship was being tossed from side to side. அந்த படகு இப்படியாய் அப்படியாய் அலைவுபட்டது. They forgot that Jesus was with them. ஆண்டவர் அவரோடு, இயேசு கிறிஸ்து அவரோடு கூட இருக்கிறார் என்று மறந்து போனார்கள். And fear gripped their hearts. அவர் பயம் அவர்கள் இதயத்தை பிடித்துக் கொண்டது. They forgot the word that Jesus had spoken. ஆண்டவர் பேசின வார்த்தையை அவர்கள் மறந்து போனார்கள். What was that word? அந்த வார்த்தை என்னவென்றால், let us go to the other side. நாம் அக்கறைக்கு போவோம் வாருங்கள். They forgot the word. அந்த வார்த்தையை அவர்கள் மறந்து போனார்கள். They forgot the presence of Jesus in the ship with them. படகிலே இருந்த இயேசுவின் பிரசன்னத்தை அவர்கள் மறந்து போனார்கள். And so they began to fear. அதனாலே அவர்களை பயம் ஆட்கொண்டது. What does the Bible say? வேதம் என்ன சொல்கிறது என்றால், in fear they cried out to the Lord and said, ஆண்டவரிடத்திலே பயத்தோடு கூட அவர்கள் இப்படியாய் சொல்லுகிறார்கள், Master, Master, we perish. ஐயரே ஐயரே மடிந்து போகிறோமே என்றார். And the Bible says, வேதம் சொல்லுகிறது, Jesus got up, அவர் எழும்பினார், and he made that storm to become still. அந்த காற்றையும் கொந்தளிப்பும் அதட்டினார். He rebuked it, and immediately there was a calm upon those waters. அவர் அதட்டினபடினாலே அங்கே அந்த தண்ணீரிலே அந்த படவிலே ஒரு மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. The Lord has given you a word of assurance. ஆண்டவர் ஒரு நம்பிக்கைக்குரிய வார்த்தை உனக்கு கொடுத்திருக்கிறார். He has already told you the word that he will take you through. ஆண்டவர் ஏற்கனவே வார்த்தை கொடுத்திருக்கிறார், அதன் மத்தியிலே உன்னை கடந்து கொண்டு போவேன் என்று வார்த்தை கொடுத்திருக்கிறார். He has already told you that his presence will be with you. ஏற்கனவே அவர் சொல்லி இருக்கிறார், என்னுடைய பிரசன்னம் உன்னோடு கூட வரும் என்று. But ஆனால் when we look at the circumstances, நீங்கள் சூழ்நிலையை பார்க்கும் பொழுது we slowly begin to doubt. நம் கொஞ்ச நேரத்துக்குள்ளாக நாம் சந்தேகப்படுகிறோம். And what happens? அப்போது என்ன நடக்கிறது என்றால், we will begin to sink because we are not able to believe what God has spoken. நாம் முழுகி போகிறோம். ஏனென்றால் ஆண்டவர் சொன்ன வார்த்தையை நாம் மறந்து போனது. But remember, ஆனால் நினைவு கூற வேண்டும், the word of assurance that God has given, ஆண்டவர் கொடுத்த அந்த நம்பிக்கை உள்ள வார்த்தை, the presence of God that is with us, நம்மோடு கூட இருக்கிற ஆண்டவருடைய பிரசன்னம் will not allow our life boat to sink in that water. நம்முடைய வாழ்க்கை படகு அந்த தண்ணீரிலே முழுக போக
முழுகி போக அவர் விட்டு விடுவதில்லை. Why? ஏனென்றால் Problems will come, பிரச்சனைகள் வரும், difficulties will come, கஷ்டங்கள் வரும். but ஆனால் if you will hold on fast to the word of God, ஆண்டவருடைய வார்த்தையை நீங்கள் உறுதியாய் பிடிப்பீர்களானால் the Lord will take you through that problem. அந்த பிரச்சனையின் மத்தியிலே ஆண்டவர் உன்னை கடந்து போக செய்வார். The raging storm can come, அங்கே காற்று, சுழல் காற்று வரலாம், the waters can come to overflow you, ஜலம் உன்னை நிரம்பி உன்னை சுற்றி ஓடலாம், but nothing will happen to you. எதுவும் உனக்கு நடக்காது. Why? ஏன்? Because you have the word and the presence of God. ஏனென்றால் உன்னிடத்திலே ஆண்டவருடைய வார்த்தையும் அவருடைய பிரசன்னம் உன்னோடு கூட இருக்கிறது. So this evening, இந்த மாலையிலே what has the word that God has given into your life? உன்னுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் கொடுத்த வார்த்தை என்ன? The promises of God, ஆண்டவருடைய வாக்குத்தத்தங்கள் என்ன? the presence of God. ஆண்டவருடைய பிரசன்னம். I will always be with you. நான் உன்னோடு கூட எப்பொழுதும் உன்னோடு கூட இருப்பேன். I will be with you even until the end of the age. உன்னுடைய கடைசி முதிர் வயது வரையிலும் நான் உன்னோடு கூட இருப்பேன். I will never leave you. I will never forsake you. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. The waters can come against you, but it shall not overflow you. தண்ணீர் உனக்கு விரோதமாக வரும், ஆனால் அவைகள் உன்னை மேற்கொள்வதில்லை. The storm shall come, but they cannot do any harm to you. சுழல் காற்றுகள் வரும், அது உனக்கு ஒரு தீங்கும் செய்யாது. The fiery furnace will come, but they cannot quench you. அக்கினி வரும், உன்னை அது பட்சிக்காது. These are the words that God has spoken. இதுதான் ஆண்டவர் அவருடைய வார்த்தை பேசிக் If கொண்டிருக்கிறார். you will hold on fast to God's word, இந்த வார்த்தைகள் ஆண்டவருடைய வார்த்தைகளை நீங்கள் உறுதியாய் பிடிக்கும் பொழுது you shall not go down. நீங்கள் கீழே அமர்ந்து போகுவதில்லை. You shall always be on top. நீங்கள் எப்பொழுதும் மேலே இருப்பீர்கள். Why? ஏனென்றால் Because you're holding on to the promises of God. ஆண்டவருடைய வாக்குத்தத்தங்களை நீங்கள் பிடித்து இருக்கிறபடினால் The Lord says, ஆண்டவர் சொல்லுகிறார், I will take you through. அதன் மத்தியிலே நான் உன்னை கடந்து போக No செய்வேன். matter what the storm comes, எந்த காற்று வந்தாலும், no matter how great how problem is there, எவ்வளவு பெரிய பிரச்சனைகள் இருந்தாலும், no matter how great the enemy that is coming against உனக்கு you, விரோதமாக எப்பேற்பட்ட விரோதிகள் வந்தாலும், if God is with you, who can be against you? ஆண்டவர் உன்னோடு இருக்கும்போது உனக்கு எதிர்த்து நிற்பவன் யார்? The Bible is very clear. வேதம் மிக தெளிவாக He will இருக்கிறது. take you to that destination. நீ போக வேண்டிய இடத்திற்கு அது உன்னை கொண்டு போகும். Why? ஏன்? Because His word is with you and His presence is with you. ஆண்டவருடைய வார்த்தையும் அவருடைய பிரசன்னம் உங்களோடு கூட இருப்பதனால். And my last point this day, என்னுடைய கடைசி குறிப்பு இந்த நாளிலே, you will believe the word of God. ஆண்டவருடைய வார்த்தையை நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். Storm will come, காற்று வரும், but my God is greater than the storm. அந்த காற்றை காட்டிலும் என் ஆண்டவர் பெரியவராயிருக்கிறார். Fires will come, அக்கினி கடந்து வரும், but greater than that fire is the God who is within me. என்னோடு கூட இருக்கிறவர் அந்த அக்கினியை காட்டிலும் பெரியவராயிருக்கிறார். These disciples had doubt in their life. இந்த சீஷர்களுக்கு வாழ்க்கையிலே சந்தேகம் இருந்தது. They began to have fear. அவர்களுக்கு பயம் இருந்தது. So they come and wake Jesus up. அதனால இயேசுவை அவர் எழுப்பினார்கள். They said, Jesus, Master, Master, do not you care that we perish? ஐயரே ஐயரே எழுந்து போங்கள், நாங்கள் மடிந்து போகிறோமே, உனக்கு கவலை இல்லையா என்றார். And what does the Bible say? வேதம் என்ன சொல்லுகிறது? Jesus got up. ஆண்டவர் எழுந்தார். He rebuked the wind. அவர்கள் அந்த காற்றை அதட்டினார். He rebuked the raging of that water. அந்த ஜலத்தின் பிரவாகத்தை அவர் அதட்டினார். What happened? என்ன நடந்தது? Everything ceased. There was a great calm. அங்கே மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. What storm are you going through now? நீ எந்த காற்றின் வழியிலே நீ கடந்து போகிக் கொண்டிருக்கிறாய்? Hold on to God's word. ஆண்டவருடைய வார்த்தையை நீங்கள் பிடித்துக் கொள்ளுங்கள். Are you going through a financial storm? ஒருவேளை பணம் பற்றாக்குறை என்ற காற்றிலே மத்தியிலே நீ கடந்து போயிருக்கிறாயா? Hold on to the word of God. ஆண்டவருடைய வார்த்தை பிடித்துக் He கொள்ளுங்கள். is your provider. அவர் உனக்கு எல்லாவற்றையும் He shall சந்திக்கிறவராய் provide for all of your needs. உன்னுடைய எல்லா தேவையும் அவர் சந்திக்கிறவராய் இருக்கிறார். Are you going through difficulties today? இன்றைக்கு பேர்பட்ட பாதியிலே நீ கடந்து போய் கொண்டிருக்கிறாரா? Hold on to the word of God. ஆண்டவருடைய வார்த்தையை நீங்கள் பிடித்துக் கொள்ளுங்கள். No matter what comes your way, உன்னுடைய வழியிலே என்ன வந்தாலும் Jesus is with you. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உன்னோடு கூட And if இருக்கிறார். He is with you, அவர் உன்னோடு கூட இருக்கும் பொழுது He will take your hand. He will lead you on. உன்னை கரப்பிடித்து அவர் உன்னை நடத்துவார். Ups and downs will be there in your life. பள்ளத்தாக்குகள் மேடு பள்ளங்கள் உன் வாழ்க்கையில் இருக்கும். Crooked ways will be there. கோணலான பாதைகள் இருக்கும். But He shall make everything straight and everything beautiful for you to go. எல்லாவற்றையும் அந்த கோணலானவைகளை நேராக்கி உன்னை அழகான ஒரு பாதையில் உன்னை நடத்துவார். When? எப்பொழுது? When you believe the word of God. ஆண்டவருடைய வார்த்தையை நீ விசுவாசிக்கும் பொழுது.
Can you believe God's word today? இன்றைக்கு ஆண்டவருடைய வார்த்தையை நீ விசுவாசிப்பாயா? If you believe, நீங்கள் விசுவாசித்தால் you shall see the greatest things God has in store for you. உனக்காக ஆண்டவர் வைத்திருக்கிற பெரிதான மகிமையான காரியத்தை நீ பார்க்க முடியும். What does the Bible say? வேதம் என்ன சொல்கிறது என்றால், Jesus and the disciples went to the other shore. இயேசுவும் அவருடைய சீஷர்களும் அக்கறைக்கு போனார்கள். How? எப்படி போனார்கள்? Through that storm, அந்த சுழல் காற்றின் மத்தியிலே, through that waters that were trying to overflow. அந்த ஜலம் அவர்களுக்கு பிரவாகித்து போகிற அந்த ஜலத்தின் மத்தியிலே. Why? ஏன்? Because he had already given his word. ஏனென்றால் ஏற்கனவே அவருடைய வார்த்தையை அவருக்கு கொடுத்திருந்தார். What was that word? அந்த வார்த்தை என்னவென்றால், you shall go to the other side of the lake. அக்கறைக்கு நாம் போவோம் என்றார்கள். Why? ஏன்? He is in control. அவர் எல்லாவற்றிலும் அதை கண்ட்ரோல்குள்ளாக வைத்திருக்கிறார். Will you allow him to captain your life ship today? உங்களுடைய வாழ்க்கையின் படகிலே அவருக்கு இடம் கொடுப்பாயா? Will you allow him to take the reins of your ship and say, let you be the captain of my ship, Lord? ஆண்டவரே, நீர் என் படகின் தலைவராய் இருந்து என்னை நடத்தும் என்று நாம் அங்கே சொல்லுவோமா? No matter what the storm, என்ன சுழல் காற்று இருந்தாலும், no matter what comes our way, நம்முடைய வழியில என்ன வந்தாலும் சரி, he will take us through. அதன் மத்தியிலே நம்மை அவர் நடத்தி செல்வார். But what he expects from us? ஆனால் உங்களிடத்திலே அவர் என்ன எதிர்பார்க்கிறார்? That you will believe in him. நீ அவரை விசுவாசிக்க வேண்டும். Only believe. நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். Only trust and obey. Only believe. நீங்கள் விசுவாசித்து அவர் கீழ்ப்படியும் பொழுது God will take you through. ஆண்டவர் மத்தியிலே கொண்டு போவார். Many problems and difficulties will come. அதிகமான பிரச்சனைகளும் கஷ்டங்களும் நமக்கு வரும். There will be worries and there will be anxieties in life. நம்முடைய வாழ்க்கையிலே அதிக கவலைகளும் பாரங்களும் நமக்கு வரும். Many circumstances will surround our life. நம்முடைய வாழ்க்கையில अनेक சூழ்நிலைகள் நம்மை சூழ்ந்து கொள்ளும். But if you allow God's word to stand with you, ஆண்டவருடைய வார்த்தை உன்னோடு கூட நிற்க நீ இடம் கொடுக்கும் பொழுது, then you will be able to go to the destination that God has planned for you. அப்பொழுது ஆண்டவர் உனக்காக திட்டமிட்டு வைத்திருக்கிற அந்த பிரயாணத்திலே நீ போய் அதை அடைய முடியும். Why? ஏன்? Because you are holding on to God's word. ஏனென்றால் நீங்கள் ஆண்டவருடைய வார்த்தையை பிடித்துக் கொண்டிருக்கிறபடினால். This day, இந்த நாளிலே may I encourage you. உங்களை நான் Do உற்சாகப்படுத்துகிறேன். not look at your circumstances. உங்களுடைய சூழ்நிலைகளை நீங்கள் பார்க்க வேண்டாம். Remember, நினைவு கூறுங்கள், Jesus is with you. ஆண்டவராக இயேசு உங்களோடு கூட இருக்கிறார். His word will take you through. அவருடைய வார்த்தை உங்களை அதன் மத்தியிலே கொண்டு He போகும். will take you to the destination He has already promised for you. உனக்காக அவர் வாக்கு பண்ணப்பட்டிருக்கிற அந்த இடத்திற்கு அவர் உங்களை அதிலே மத்தியிலே கொண்டு போக முடியும். All you need to do is to believe that He is the only one who can take you through. நீங்கள் விசுவாசிக்க வேண்டியது என்னவென்றால் அவர் ஒருவர் மாத்திரம்தான் அந்த இப்படிப்பட்ட நிலையிலே கொண்டு போக கூடிய ஒரு ஆண்டவராய் இருக்கிறார். Believe that Jesus is the true living God. நீங்கள் விசுவாசிக்க வேண்டும், அவர்தான் உண்மை உள்ள ஆண்டவர். Believe that what He has spoken will come to pass. நீங்கள் விசுவாசிக்க வேண்டும், உங்களிடத்தில் என்ன பேசினாரோ அது நிறைவேறும் என்று. Believe that what He has given into your life, it will come to fulfillment. உங்களுக்கு அவர் கொடுக்கப்பட்ட காரியங்கள் நிறைவேறும் என்று நீங்கள் அதை விசுவாசிக்க வேண்டும். Only believe and you shall see the greatest things God will do for you. நீங்கள் விசுவாசிங்கள், அப்பொழுது ஆண்டவர் உங்களுக்காக பெரிய காரியங்களை செய்வார். Shall we close our eyes and look to the Lord? கண்களை மூடி ஆண்டவரை ஜெபத்தோடு நோக்கி பார்ப்போம். Heavenly Father, பரலோக பிதாவே, we thank you for your word. உம்முடைய வார்த்தைக்காக நன்றி Help செலுத்துகிறோம். us, O God, to stand upon your word. ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையிலே நிற்கும்படியாக எங்களுக்கு உதவி செய்யும். Help us to realize, O God, that your presence is always with us. ஆண்டவரே, உம்முடைய பிரசன்னம் எங்களோடு கூட எப்போதும் இருக்கிறது என்று நாங்கள் உணரட்டும். That which you have spoken, Lord, into our lives, you will bring it to fulfillment. ஆண்டவரே, எங்களோடு கூட பேசினது காரியங்கள் நிறைவேற நீர் உதவி செய்யும். Help us, O God, to believe in you. ஆண்டவரே, உம்மை விசுவாசிக்க எங்களுக்கு உதவி செய்யும். Help us, O God, that we will not look at our circumstances. எங்களுடைய சூழ்நிலை பார்க்க கூடாதபடிக்கு எங்களுக்கு உதவி செய்யும். But help us, O God, to believe that what you have spoken, you shall accomplish in our life. ஆண்டவரே, நீ பேசினவர்கள் எங்கள் வாழ்க்கையிலே நிறைவேற்றுவீர்கள் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். Thank you, Lord, for hearing our prayer. எங்கள் ஜெபங்களை கேட்டபடியால் நன்றி We shall செலுத்துகிறோம். be careful to give you praise, glory and honor. எல்லா துதி கன மகிமை உமக்கு கூட செலுத்த நாங்கள் ஜாக்கிரதை உள்ளவர்களாய் இருக்கிறோம். In Jesus' mighty name we pray. இயேசுவின் வல்லமுள்ள நாமத்தில் பிதாவே. Amen. God bless you. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.
Amen.